ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மிக மிக முக்கியமான ஒரு நல்ல செய்தியை உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா இப்போது அவசரமாக ஓடி வந்திருக்கேன். நான் சொல்கிறத கண்ணை மூடி கவனமாக நீ கேட்டினாலே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். யாருக்கும் தெரியாமல் நான் சொல்கிறத நீ மட்டும் தனியாக கேளு. என்னதான் மற்றவங்க உனக்கு தீமை செய்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினப்போட நன்மை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறத பார்த்துட்டு தான் உன் வாழ்க்கையில் இனி தோல்வியே வரக்கூடாதுன்னு மிகப்பெரிய வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த சாயப்பா ஓடி வந்தேன். நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் நீ முன்னேறிடக்கூடாது, வாழ்ந்துடக்கூடாதுன்னு உன்னை கீழே தள்ளுறதுக்காகவே தோல்விகளையும் கஷ்டங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் உன்னை நோக்கி வீசுவாங்க. ஆனால் நீ எதையும் கண்டுக்காம காதில் வாங்கிக்காம முன்னேறி வந்து ஜெயிச்சு நிற்கணும் என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்க பல பேர் இருக்கலாம், ஆனால் நீ எல்லார்கிட்டையும் பழகிறத விட உன்னை மட்டுமே பிடிக்கும்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர்களிடம் பழகும்போது அந்த அன்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லாரையும் நல்லவங்க நினச்சி எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகிறத விட உன்னை பிடிச்சவங்களும் உனக்கு நல்லது நினைக்கிறவங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் அல்லவா? உன் உணர்வுகளை நீ எல்லாருக்கிட்டையும் சொன்னீன்னா அது 4 பேர் தப்பாக பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் உன் உணர்வுகளை யாரும் தப்பால் பயன்படுத்தி உன்னை தவறாக பேசிடக்கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரிடமும் எல்லாத்தையும் சொல்லாமல் நல்லது நினைக்கிறவங்க கிட்டையும் நல்ல மனசு உள்ளவங்க கிட்ட மட்டுமே நீ சொன்னா சரியாக இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில எப்போதும் எல்லாருடைய முயற்சிகளும் வெற்றியை கொடுத்துடாது. நீ முயற்சி செய்யும் போது சில விஷயங்கள் உனக்கு தோல்வியை கொடுத்தா அதுக்காக வருத்தப்படாத. இங்க நிறைய பேர் தோத்து போயிடுவோன்னு பயந்துக்கிட்டு முயற்சியே செய்யாம சும்மா இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களோடு ஒப்பிடும்போது நீ எவ்வளவோ மேலல்லவா? கண்டிப்பா உன்னுடைய முயற்சிகளுக்கான முன்னேற்றத்தையும் உனக்கான வெற்றியையும் இந்த சாயப்பா நான் கொடுப்பேன். அறிமுகம் இல்லாதவர்களின் பார்வையில எல்லாரும் சமமான சாதாரண மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. அதே போல பொறாமைக்காரர்களின் பார்வையில யார் நல்லா இருந்தாலும் யார் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவனை திமிரு பிடிச்சாலும் தப்பானவன் தான் நினைப்பாங்க. உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க உன்னை பத்தி தப்பா பேசும்போதும் தப்பா நினைக்கும் போதும் அதுக்கு எந்த வகையிலும் நீ காரணம் இல்லை என்பதை புரிந்து கொள். நீ தேவையில்லாம யாருக்காகவும் எதையும் மாத்திக்க வேணாம். உன் நல்ல மனசுக்காக இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்த பிறகு நீ எதுக்காகவும் வருத்தம் கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக இனி நானே நடத்தி முடிக்கிறேன். நீ பக்குவப்பட்ட மனசோட எல்லாத்தையும் சரின்னு ஏத்துக்கிட்டு பொறுமையா இருந்தாலும் உன் மனசு மறத்து போய் இனி எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, எதையுமே எதிர்பார்க்க கூடாதுன்ற அளவுக்கு புரிதல் வந்து விட்டதும் கூட ஒரு வகையில நல்லதுக்கு தான் என் செல்லமே. பக்குவப்பட்ட மனசும் மறத்து போன மனசும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காது. நீயும் எப்பவுமே தேவையற்ற விஷயங்களை நினைப்பதை நிறுத்திட்டு தேவையான வாழ்க்கைக்கு அவசியமான நல்ல விஷயங்களின் மீது கவனம் செலுத்து. ஒரு உறவை நம்பி இன்னொரு உறவை நீ கைவிட்டாத. ஒருத்தருக்காக இன்னொருத்தரை விட்டு விலகி போனினா நாளைக்கு அந்த இன்னொருத்தர் உன்னை விட்டு விலகி போய் நீ தனிமையில் தவிக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா மனிதரும் வேணும்னு எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நல்ல முறையில் பேசி பழகு. யாருக்காகவும் யாரையும் நீ விட்டு கொடுத்துட வேண்டாம் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் தகுதியை உயர்த்தி உன் திறமையை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனையும் கஷ்டமும் வந்து உன்னை விட்டு விலகினது தப்புன்னு உணரும் வகையில் அவர்களை பலவீனமாக்குவேன். யார் உன்னை விட்டு போனாலும் நீ கவலைப்படாத. அவங்க தானாகவே தன்னுடைய தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். நல்ல வாழ்க்கை துணை மட்டும் அமைஞ்சிட்டா ஒரு மனிதருக்கு வறுமையில கூட கவலை தெரியாது. ஆனா பல குடும்பங்கள்ல இன்னைக்கு வாழ்க்கை துணை சரியில்லாதத காரணத்தால அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஒரு குடும்பத்துல சரியில்லைனாலும் அந்த குடும்பம்
நிம்மதி இல்லாம போயிடும் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த சாயப்பா நான் சொல்றேன். உன் வாழ்க்கையில எப்போதும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதால நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்ட. எந்த இடத்துல உனக்கு பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல மட்டுமே நீ முக்கியமான ஆளாரு. உன் பேச்ச மதிக்காத, நீ சொல்றத காது கொடுத்து கேட்காத மனிதர்கள் இருக்கும் இடத்தை விட்டு நீ விலகி போய்விடு என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்தா நீ தோத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. தோல்வியை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்றுதான் அர்த்தம். நீ ஒவ்வொரு தோல்வியும் கடந்து வந்துகிட்டு இருக்க. தோல்வி படிகளை எல்லாம் ஏறி முடிச்சுட்டு கடைசியில வெற்றியின் படிகளை தொடுவாய் என்றுதான் அர்த்தம். இப்போது நீ வாழ்க்கையில கஷ்டப்படுறதையும் தோல்வி அடைஞ்சதையும் நினைச்சு சோர்ந்து போய்விட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இருக்கிற இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் நீ என்ன செஞ்சாலும் செய்யாட்டியும் அது பாட்டுக்கு நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்கணும். அதனால நீ தான் அந்த நாட்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யணும். உனக்கு எல்லாமுமாய் இருக்கிற இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். நீ ஒதுக்கப்படும் இடங்கள்ல நிமிர்ந்து நில்லு. உன்னை புகழ்ந்து பேசும் இடங்கள்ல அடக்கமாயிரு. யார் உன்னை விமர்சித்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் கவலைப்படாம எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா மௌனமா இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் நானே நடத்தி கொடுப்பேன். நீ எப்பவும் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிற, எதையும் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற. அப்படி நினைச்சு எல்லாத்தையும் ரொம்ப பத்திரப்படுத்துறதாலேயோ என்னவோ எல்லாமே உன்னை விட்டு விலகி போறதையும் தொலைஞ்சு போறதையும் நான் பார்க்குறேன். எதையுமே ஒரு அளவோட வச்சுக்கோ. ரொம்ப அலட்சியமா இருக்கவும் கூடாது, அதுக்காக ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனமா இருக்கவும் கூடாது. உன் கூட இருக்கிற இந்த சாயப்பா உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ ஆசைப்படுற அனைத்தையும் கண்டிப்பாக உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்போதும் எதையும் ஆழமா நேசிக்காத. அதிகமா நேசிச்சினா துன்பம் வந்து சேரும் அல்லவா. ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சாலும் அதுல கடைசியில ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாம நீ குழம்பித்தான் போவாய். அதனால ஆழமா எதையும் நேசிக்கவும் வேணாம், அதிகமா யோசிக்கவும் வேணாம். உனக்கான எல்லாத்தையும் இந்த சாயப்பா மிக சிறப்பாக நடத்தி தர்றேன். வாழ்க்கைங்கிறது உனக்கு பல பாடங்களை கத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீதான் எந்த பாடத்தை யார்கிட்ட கத்துக்கிட்டு அதை எந்த இடத்துல யாரிடம் எப்படி பயன்படுத்துறதுன்றதை தெரிஞ்சுக்கணும். நீ கத்துக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் உன் வாழ்வில் சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தா மனசுல பாரம் அதிகமாயிரும், சுமை அதிகமாயிரும். அப்புறம் நிம்மதியா வாழ்க்கையை வாழ முடியாது என் செல்லமே. அதனால மறக்க வேண்டியதை மறந்துரு. மறக்க வேண்டியதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதும் நினைக்க வேண்டிய சந்தோஷமான நல்ல விஷயங்களை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்துல இப்போ உனக்கு இருக்கிற துன்பங்களுக்கு காரணம். நல்ல விஷயங்களை அடிக்கடி நினைச்சு பாரு. நல்ல நிகழ்வுகளை நினைச்சு சந்தோஷப்படு. கெட்ட நினைவுகளையும் தீய நினைவுகளையும் மறக்க வேண்டிய விஷயங்களையும் அப்படியே மறந்துடுறதா உனக்கு சரியாக இருக்குமே செல்லமே.